குட் மார்னிங், வணக்கம். நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கிரிட்டிக்கல் சொல்யூஷன் டெம்பரேச்சர் ஆஃப் ஃபீனால் வாட்டர் சிஸ்டம், பார்ஷியலி மிசிபிள் லிக்விட் சிஸ்டம் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் இம்பியூரிட்டிஸ் ஆன் த கிரிட்டிக்கல் சொல்யூஷன் டெம்பரேச்சர். வாட் இஸ் தி எஃபெக்ட் ஆஃப் இம்பியூரிட்டி? இம்பியூரிட்டினால இப்போ ட்ரேசஸ் ஆஃப் சால்ட் இருக்குது, வாட்டர்ல ட்ரேசஸ் ஆஃப் சால்ட் இருக்குது, அல்லது ஆல்கஹால்ல ட்ரேசஸ் ஆஃப் வாட்டர் இருக்குது. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? வாட்டர் ஆல்கஹால்ல கலந்துருக்கா, உப்பு தண்ணியில கலந்துருக்கா, இதே மாதிரி மற்ற இதுவும் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஹவு த இம்பியூரிட்டிஸ் ஆர் determined, detected in water, alcohol or any other system by measuring the critical solution temperature. நம்ம critical solution temperature measure பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். அதை பார்க்க போறோம். That is called Christmas test. பிறகு நம்ம the curve, critical solution temperature curve explain பண்ண போறோம். We are going to explain the curve. இதுல என்னென்ன region இருக்குது, என்னென்ன பாயிண்ட் இருக்குது, அதெல்லாம் என்னன்னு சொல்ல போறோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் பார்ஷியலி மிசிபிள் லிக்விட் சிஸ்டம் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் we will see this is the variation of visibility temperature with respect to phenol concentration or composition. This curve is called critical solution temperature curve, CST curve, for phenol water system. It is a binary system. It is a binary two-component system which is partially miscible, not completely miscible. Okay. See, for example, yesterday நம்ம இத ஃபுல்லா பார்த்துட்டோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா the curve ACB, C is called the point C is called critical solution temperature. The temperature above which the two liquid pairs, the two liquids are miscible in all proportions, in all ratios, in all proportions. It's called a critical solution temperature. அப்ப C ங்கிறது critical solution temperature, ரைட்டா? அதுக்கு அடுத்து நம்ம டை லைன் தான் என்னன்னு பார்த்தோம். AB, the line joining A and B points, the A point, B point is called a tie line நம்ம பார்த்தோம், ரைட்டா? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா what is the composition at critical solution temperature. At critical solution temperature the composition எவ்வளவு இருக்குது? 36.1 phenol இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா at any point or region above the curve, நீங்க இந்த curve இந்த ரீஜன்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் x o y o z எடுத்தீங்கன்னா என்ன இருக்கு பாத்தீங்கன்னா two layers at any point inside the curve, அதாவது at any point நம்ம o இந்த ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா inside the curve, at any point or any region inside the curve, two layers are present. அதாவது inside the curve na at any point, அது காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்பாங்க அல்லது 1 மார்க்ல கேட்பாங்க. at any point or region inside the ACP curve there are two layers present. இந்த ரெண்டு லேயர் இருக்கும். ரெண்டு லேயர், இது phenol layer, water layer இருக்கும். அதே இது பாத்தீங்கன்னா any point outside the curve, இப்போ ACB க்கு வெளியே, உள்ள இல்ல, உள்ள இது வெளியே பாத்தீங்கன்னா x z y அல்லது any point எடுத்துக்கிட்டீங்கன்னா only one homogeneous layer is present. only one layer தான் இருக்கும். ரெண்டு ஒண்ணா கலந்துரும். ஏன்னா ஒண்ணா விசிபிலிட்டி டெம்பரேச்சர் அதிகமா இருக்கிறதுனால ஒண்ணா கலந்து ஒரு லேயரா இருக்கும் வெளியே. உள்ளுக்குள்ள ரெண்டு லேயர் வரும், நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, இப்போ நம்ம எப்படி how impurity affects the miscibility, எப்படி affects the miscibility and also miscibility temperature and critical solution temperature. Okay, now நீங்க பாத்தீங்கன்னா phenol water system, for example let us take a phenol water system. நீங்க என்ன செய்யலாம், impurity வாட்டர்ல சோடியம் குளோரைடு உப்பு இருக்கு, ஏதாவது உப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க, உப்பு வாட்டர்ல உப்பு இருக்கு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம 68.1 வர்றது என்ன ஆயிருமா, increases the critical solution temperature increases with the increase in the concentration of the impurity of the salt, ரைட்டா? அப்ப salt நீங்க பாத்தீங்கன்னா the impurity, any substance which is soluble in பாத்தீங்கன்னா impurity இருக்குது, soluble in water layer தான், phenol கிடையாது. sodium chloride
any substance which is soluble in only one layer, then the substance will increase the critical solution temperature. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது क्वेश्चन கேட்பாங்க. அப்ப any substance or any solute, okay, which is soluble in only sodium chloride எடுத்தீங்கன்னா ரெண்டு லேயர் இருக்கு. இந்த ரெண்டு லேயர்ல phenol லேயர்ல கரையாது, வாட்டர்ல தான் கரையும். அதனால the critical solution temperature increases the critical solution temperature. அதே நீங்க பாத்தீங்கன்னா sodium stearate, sodium oleate, sodium palmitate, soap is nothing but sodium oleate ங்கிறது soap. அந்த soap எடுத்து நம்ம வந்து இதுல உள்ள போட்டீங்கன்னா இதுல ஆட் பண்ணிட்டீங்கன்னா it is soluble in, நல்லா கவனிச்சுக்கோங்க, sodium oleate is soluble in both water and phenol. phenolலையும் கரையும் இதுலயும் கரையும். அப்ப என்னன்னா any solute, நல்லா கவனிச்சுக்கோங்க, any solute which is soluble in both the layer, then it decreases the CST, critical solution temperature. இத கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்ப any solute, any impurity that is soluble in both the layer, இது வந்து ரெண்டுலயும் கரைஞ்சா it decreases the critical solution temperature. அதே மாதிரி பாத்தீங்கன்னா cyclohexane, இது என்னது? cyclohexane alcohol. ஃபார் எக்ஸாம்பிள் cyclohexane மெத்தனால் எடுத்துட்டீங்கன்னா வாட்டர் வந்து இம்பியூரிட்டியா இருக்கு. மெத்தனால் சாலிபிள் வாட்டர் வந்து எதுல கரையும்? மெத்தனால்ல கரைஞ்சிருக்கும். அப்ப மெத்தனால்ல வாட்டர் இருந்துச்சுன்னா, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வாட்டர் இது வந்து வாட்டர் வந்து இம்பியூரிட்டி, ட்ரேசஸ் ஆஃப் இம்பியூரிட்டி present in methanol can be detected by measuring the critical solution temperature. critical solution temperature மெஷர் பண்ணி பியூர் மெத்தனால்னா நமக்கு இதை மிக்ஸ் பண்ணி பியூர் மெத்தனால்னா இவ்வளவு சிஎஸ்டி இருக்கும். இப்போ என்ன ஆகுது? வாட்டர் இருக்கிறதுனால சிஎஸ்டி வந்து கூடுது. சிஎஸ்டி என்ன செய்யுது? கூடுது. அதே மாதிரி ஸோ அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்? வாட்டர் வந்து இஸ் soluble in only in methanol layer, therefore it increases the CST. அப்போ traces of salt in water, salt வந்து வாட்டர்ல இருந்தாலோ அல்லது water in methanol can be detected, can be determined by measuring the CST, critical solution temperature. Okay, right. நம்ம வந்து இப்போ அடுத்து effect of impurities on CST நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன செய்யறேன்னா 1% சோடியம் குளோரைட் வந்து வாட்டர்ல நீங்க இந்த வாட்டர் phenol இருக்கு, வாட்டர் ஆட் பண்ணிருக்கோம். அந்த வாட்டர் வந்து 0.1% இருந்துச்சுன்னா CST வந்து எவ்வளவு கூடும் பாத்தீங்கன்னா 12 டிகிரி 12 டிகிரி. 0.1% sodium chloride in water increases the CST by 12 degree. Okay, so it is a நல்ல ஒரு increase. அப்போ இத வச்சு நம்ம என்ன செய்யலாம்? impurities இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும். அதுதான் Christmas test. This experiment, this test is called Christmas test. அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா the critical solution temperature varies or increases with the increase in the concentration of sodium chloride solution. Okay, there is a linear variation of CST. Another linear variation. CST ku linear curve. Linear variation. There is a linear variation between critical solution temperature and the concentration of sodium chloride solution, or the percentage of sodium chloride solution. நீங்க பாத்தீங்கன்னா known இப்போ 0.1% இருக்கு, இது 0.2% இருக்கு, இது 0.3% இருக்கு, 0.34, 0.5% நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம கண்டுபிடிச்சு CST plot பண்ணிக்கிறோம். இப்போ unknown solution கொடுப்பாங்க உங்களுக்கு. You will be doing in practical also in BSc as well as MSc ல வந்து உங்களுக்கு practical உங்களுக்கு இருக்குது. அப்ப unknown solution கொடுத்துருவாங்க. நீங்க என்ன செய்யணும்? அதே மாதிரி நீங்க CST கண்டுபிடிக்கிறீங்க. உங்களுக்கு CST இந்த பாயிண்ட்ல வருது. அப்ப இந்த கர்வ்ல இருந்து from the calibration plot, this is called calibration plot ன்னு சொல்லுவாங்க. From the calibration plot, from the CST measured for unknown solution க்கு அதே மாதிரி நீங்க எப்படி known solution பண்ணீங்களோ அதே மாதிரி பண்ணி நீங்க CST கண்டுபிடிச்சிருக்கீங்க. CST கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட் வருது, இங்க இருந்து இங்க வந்து இங்க வந்தீங்கன்னா this is the composition, this is the concentration of sodium chloride. அப்ப sodium chloride concentration நம்ம கண்டுபிடிச்சிடலாம். So from the calibration plot, the unknown concentration of sodium chloride or any trace of impurity can be determined from the CST. Okay, now let us see the types of partially miscible liquid systems. There are three types of actually இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மூணு types of system இருக்கு. ஒன்னு வந்து என்ன? completely miscible liquid system, ethanol water.
எத்தனால் வாட்டர் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டையும் எத்தனால் வந்து வாட்டர் போட்டீங்கன்னா ரெண்டும் ஒரே லேயர் ஆகும். அப்போ கம்ப்ளீட்லி மிசிபிள் லிக்விட் சிஸ்டம். ரைட்டா? அடுத்து வந்து ரெண்டாவது வந்து பார்ஷியலி மிசிபிள், கொஞ்சமா கரையும். ஃபீனால் எடுத்தீங்க, வாட்டர் எடுத்தீங்கன்னா இந்த வாட்டர் வந்து ஃபீனால்ல கொஞ்சோண்டு கரையும், இந்த ஃபீனால் வந்து வாட்டர்ல கொஞ்சோண்டு கரையும். ஆனா ரெண்டு லேயரா பிரிஞ்சிருக்கும். நேற்று நம்ம எதிர்பார்த்தோம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இம்மிசிபிள் லிக்விட். கம்ப்ளீட்லி ரெண்டும் ஒன்னோட ஒன்று சேரவே சேராது. ரெண்டு லேயர் தனித்தனியா பிரியும். ஈத்தர் வாட்டர், ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தர் வாட்டர் வந்து ஒன்னோட ஒன்று சேரவே சேராது. இதுல இது கரையாது, இதுவும் அதுல கரையாது. அப்போ இது கம்ப்ளீட்லி இம்மிசிபிள்னா அது கரையவே கரையாது. ஓகே, ஸோ இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பார்ஷியலி மிசிபிள் லிக்விட் சிஸ்டம் பார்க்குறாங்க. அப்போ there are 4 types of partially miscible liquid system. அது based on the partial miscibility increases with the temperature. நீங்க பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் கூட்ட நம்ம பார்ஷியல் மிசிபிலிட்டி வந்து ஃபீனால் வாட்டர் சிஸ்டம், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீனால் வாட்டர் சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகரிக்க கூட்ட இந்த சாலிபிலிட்டி கூடிக்கிட்டே இருக்கும். சாலிபிலிட்டி மியூச்சுவல் விசிபிலிட்டி கூடிட்டே இருக்கும். அது வந்து ஒரு டைப். அப்போ பார்ஷியல் விசிபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீசிங் டெம்பரேச்சர், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீனால் இன் வாட்டர், அனிலின் இன் வாட்டர், எக்ஸெட்ரா. ஓகே, இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா நீங்க டெம்பரேச்சரை கூட்ட பார்ஷியல் விசிபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் டிக்ரீசிங் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை குறைச்சாதான், டெம்பரேச்சரை கூட்டினாதான் ரெண்டாகும். இங்க வந்து என்னன்னா நீங்க டெம்பரேச்சரை கூட்டினீங்கன்னா ரெண்டு லேயர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அமீன் வாட்டர் சிஸ்டம் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்னா ரெண்டு லேயரா இருக்கும். ஆனா நீங்க டெம்பரேச்சர் குறைச்சிங்கன்னா தான், நீங்க டெம்பரேச்சரை கூட்டினா தான் ரெண்டு லேயர் ஒன்னா சேரும், விசிபிள் ஆகும். இங்க வந்து டெம்பரேச்சரை குறைச்சா தான் பார்ஷியல் விசிபிலிட்டி increases with the decreasing temperature. ஆப்போசிட்டா இருக்கும். பார்ஷியல் விசிபிலிட்டி increases with the increasing temperature, இது வந்து decreasing temperature. ஃபார் எக்ஸாம்பிள் அமீன் வாட்டர். ஓகே, இது வந்து செகண்டரி அமீன், இது வந்து டெர்ஷியரி அமீன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிரேக்கிங் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட். இப்போ ஹைட்ரஜன் பாண்ட் வந்து முதல்ல வந்து இது ரெண்டுக்கும் இருக்கும். அதனால வந்து என்ன ஆகும், ரெண்டும் சேர்ந்து ஒரே லேயரா இருக்கும். நீங்க டெம்பரேச்சர் கூட்ட என்ன ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் கூட்ட என்ன ஆகும்னா சாலிபிலிட்டி குறைஞ்சிடும். ஏன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் உடஞ்சிடும். ரெண்டுக்கு இடையில வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் உடையிறதுனால இது தனியா வந்து அது தனியா, ரைட்டா? அதனால ரெண்டு டெம்பரேச்சரை கூட்ட ரெண்டு லேயர் ஆகும். டெம்பரேச்சர் குறைக்க ஹைட்ரஜன் பாண்டிங் அதிகமாயிடும். கூட்டும் போது உடஞ்சிடும். ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து வீக் பாண்டிங். அப்போ டெம்பரேச்சரை கொஞ்சம் கூட கொடுத்தாலே உடஞ்சிடும். கெமிக்கல் பாண்ட் மாதிரி கிடையாது. அடுத்து மூணாவது இன்க்ரீசஸ் வித் ரைசிங் டெம்பரேச்சர் அண்ட் லோயரிங் டெம்பரேச்சர். இது ரெண்டும் சேர்ந்து பார்ஷியல் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும் வித் ரைசிங் டெம்பரேச்சர் அண்ட் ஆல்சோ இன்க்ரீசஸ் வித் டிக்ரீசிங் டெம்பரேச்சர். டெம்பரேச்சரை குறைச்சாலும் விசிபிலிட்டி கூடும், கூட்டினாலும் கூடும். அப்போ அது ஒரு டைப் நிக்கோட்டின் வாட்டர். நிக்கோட்டின்ங்கிறது சிகரெட் இதுல இருக்குது, அந்த புகையில சிகரெட் இருக்கக்கூடியது பிக்கோலின் வாட்டர். இது வந்து என்ன ஆகும், partial visibility increases with rising temperature as well as decreasing temperature. இன்னொரு வந்து ஆப்போசிட், இதுக்கு ஆப்போசிட். It does not increase either by increasing the temperature or lowering the temperature. ஈத்தர் வாட்டர் நீங்க என்னதான் பண்ணுங்க, டெம்பரேச்சர் கூட்டி பாருங்க, ஈத்தர் வந்து எவாபரேட் ஆகி தான் போயிட்டே இருக்கு. தவிர நீங்க டெம்பரேச்சர் குறைச்சி பாருங்க, ரெண்டு லேயரும் அப்படி தனித்தனியா இருக்கும். ஆனா இங்க வந்து என்னன்னா டெம்பரேச்சர் கூட்டினோடனே ரெண்டு லேயர் ஒன்னாயிரும், டெம்பரேச்சர் குறைச்சோடனே ரெண்டு லேயரும் ஒன்னாயிரும். இங்க வந்து டெம்பரேச்சர் குறைச்சாதான் ரெண்டு லேயரும் ஒன்னாகும். அப்போ வந்து partial visibility does not increase. Partial visibility of the two liquids does not increase by either increasing or lowering temperature. Okay, so இதுல வந்து நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி செமஸ்டர் எக்ஸாம்லையும் இதை அடிக்கடி கேட்பாங்க, பிராக்டிக்கல்லையும் வைவால உங்களுக்கு கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.